நம்முடைய மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணுமா. அதனால தான் பல நேரங்களில் இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள். இன்றைக்கு மல்டிமீடியா, யூடியூப், அது இதுன்னு எல்லாம் வந்த உடனே ஜனங்களுக்கு எதை பார்க்கறதுனே தெரில. எல்லாம் வசனம் மாதிரி தான் தெரியும், எல்லாம் போதனைகள் மாதிரி தான் தெரியும். ஐயா சொன்னாங்கல்ல, யோவான் ஸ்நானன் பின்மாற்றத்தில் போயிட்டாருன்னு சொல்லி. இன்னும் ஒருத்தர் சொன்னார், நான் சொல்றேன் கேளுங்க, பவுலே பின்மாற்றத்தில் போயிட்டாருன்னு ஒருத்தர் பேசினார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் பைபிளை வச்சு தான் பேசுவாங்க, வேத வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. அதைத்தான் பவுல் அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் உருவாக்கின எபேசு சபைக்கே சொல்லுகிறார். பலவிதமான வேற்றுமையான உபதேசங்களை கொண்டு வருகிற கொடிதான மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் ஆங்காங்கே எழும்பி இருக்கும் போது, தேவ ஜனங்கள், ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்கள், ஊழியர்கள், நீங்கள் கவனமா இல்லாமற் போவீர்களானால் அது சபையை